ஸோ ட்ரையாங்குலேஷன் அப்படிங்கிறது நெட்வொர்க் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஒரு ஏரியா வந்து ட்ரையாங்கிள்ஸாக பிரிக்கிறது தான் வந்து ட்ரையாங்குலேஷன். ஸோ இது கரெக்டான டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, த மெத்தட் ஆஃப் டிவைடிங் த ஹோல் ஏரியா டு பி சர்வைட் இன்டு நெட்வொர்க் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த ஹோல் ஏரியாவை நெட்வொர்க் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸாக பிரிக்கிறது. அடுத்து இப்படி பிரிப்பாங்க, அடுத்து இதிலிருந்து இதை பிரிப்பாங்க, ஒவ்வொரு அப்பெக்ஸாக பிடிச்சி பிரிப்பாங்க. அடுத்து இந்த அப்பெக்ஸ்லேருந்து இது, அடுத்து இந்த அப்பெக்ஸ்லேருந்து இது, இந்த அப்பெக்ஸ்லேருந்து இது. ஸோ இந்த மாதிரி அப்பெக்ஸ் ஃபார்ம் ஆக அதிலிருந்து குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள்ஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட்டுங்கிறது அதுதான். ஸோ அது மாதிரி பிரிக்கிற பேர் தான் நெட்வொர்க் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவையில்லை, காம்பஸ் தேவையில்லை. ஸோ அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஃபார் மேக்கிங் ட்ரையாங்குலேஷன், ஸோ ஃபார் ட்ரையாங்குலேஷன் சர்வே வெதர் அன் ஆங்கிள் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ரெக்வயர்டா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம எப்போயுமே ட்ரையாங்குலேஷனுக்கு என்ன தேவையில்லை, இது தேவைப்படும். நம்ம அதை வச்சும் பண்ணலாம், ஆங்கிளை வச்சு கண்டுபிடிச்சோன்னா ஒரு ஆங்கிள் ஒரு சைடு வச்சு பண்ணிடலாம். ஆனால் இங்கே நம்ம எப்படி பண்ணுறோம், பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட்ஸ், ஆப்ளிக் ஆஃப்செட்ஸ், இந்த மாதிரி ஆஃப்செட்ஸை வச்சு தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது பேர் தான் என்னது, தட் இஸ் வெறும் செயின் அண்ட் டேப்பு, ஆஃப்செட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இல்லை 2 டேப் வச்சு ஆப்ளிக் ஆஃப்செட்ஸாக 2 ஆப்ளிக் ஆஃப்செட்ஸ் படிக்கிறது. ஸோ எங்கேயுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்க மாட்டோம், ஆங்கிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ திட் இஸ் நோன் அஸ் ட்ரையாங்குலேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ராவர்சிங். ஸோ ட்ரையாங்குலேஷனுக்கும் ட்ராவர்சிங்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியணும். ட்ராவர்சிங் அப்படிங்கிறது ஒரு அலாங் த சர்வே லைன், ஒரு சர்வே லைன் நம்ம என்ன பண்ணுறோம், அலாங் த பவுண்ட்ரி, அலாங் த லைன் ஆஃப் த சர்வே வி ஆர் டூயிங் த சர்வே. ஒரு சர்வே லைன் மாதிரி போட்டுகிட்டே போகணும். அது எப்படி போட்டுகிட்டே போகணும், ஒரு லென்த்து ஒரு ஆங்கிள். ஸோ லென்த்தும் வேணும், ஆங்கிள் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வேணும். 2 இருந்தால் மட்டும்தான் நம்ம சர்வே பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ அலாங் த பவுண்ட்ரி, இப்போ பாயிண்ட் ஏ இருக்குது அப்படின்னா பாயிண்ட் பி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம பேரிங், ஒரு ஆங்கிளும் இந்த லென்த்தும் வேணும். அதே மாதிரி சி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேரிங்கும் ஒன்று ஆங்கிள் வேணும், இல்லை காம்பஸ் இருந்ததுன்னா பேரிங் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லென்த்து ஆங்கிள், ஸோ டீட்டாவும் இருக்கும் எல்லும் இருக்கும், எல். ஸோ இது பேர் தான் பார்த்திங்கன்னா ட்ராவர்சிங். ஸோ ட்ராவர்சிங் வந்து கரெக்டான டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா a series of connected survey lines. ஸோ இது வந்து நெட்வொர்க் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், series of connected survey lines where length and angle are measured. ஸோ லென்த் வந்து டேப்பு செயின் யூஸ் பண்ணிக்குவாங்க, ஆங்கிளுக்கு வந்து ஏதோ ஒரு ஆங்கிள் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம காம்பஸாக இருக்கலாம், இல்லை தியோலைட்டாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் மேபி ஒரு ஆங்கிள் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ஹரிசாண்டல் ஆங்கிள் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்.